ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோ வெளியே நிற்கிறத பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்த அந்த ஜூனியர் பொண்ணு, கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வெளியே நீங்கள் என்ன கூ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, என்னோட கிளாஸ்மேட்டை விட வந்தேன் அப்படிங்கும்போது, பாருங்க ரொம்ப மழை பெய்யுது, என்னோட கொடையை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல, இல்லை அவளே எடுக்க போயிருக்கான்னு சொல்கிறான். சீக்கிரமாக போங்க, கேட்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கல்ல, நான் வேணா வெயிட் பண்ணி அவங்க கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லவும், ஹீரோ கிட்ட ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டான். இவ உடனே வர அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒளிஞ்சு நின்று பார்க்க, கொடையோட இந்த இடத்துக்கு வர்றது நம்ம ஹீரோயின் தான். ஸோ பார்த்துட்டா. இப்போது வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவும் அவளை எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயினும் நடந்ததை நினச்சி அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த ஜூனியர் பொண்ணு வந்து, நீங்கள் சொன்ன ஐடியா படி எல்லாம் பண்ணுறேன், பட் அவன் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை மட்டும்தான் பண்ணுறான், வேற எந்த முன்னேற்றமும் இல்லை, நீங்கள் தான் ஏதாவது அட்வைஸ் கொடுக்கணும்னு கேட்க, அவன் உன் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணுறனாலே உனக்கு சான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவன் ஈஸியாகவும் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன்கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்லும்போது, இவன் இங்கே ஹீரோயின் பேசுகிறதெல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கா, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல், டேட்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் பசங்கள்லாம் ரொம்ப சிம்பிள், அவங்களோட வீக்னஸை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டா போதும், அவன் நம்ம கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல, கரெக்டாக இவளோட ஃப்ரெண்டு கால் பண்ணி கொடை எடுத்துகிட்டு வர சொல்கிறா. இரு நான் இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு அவளோட ஃபோனை வச்சுட்டே போயிட, கரெக்டாக நம்ம ஹீரோ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன், மொபைலில் சார்ஜ் இல்லாததால தான் சொல்ல முடியாமல் போயிடுச்சு, நாளைக்கு என்னோட பர்த்டே, நம்ம 2 பேரும் ஒன்றா டின்னர் சாப்பிட்லான்னு மெசேஜ் பண்ணியிருக்கேன். இதை எடுத்து பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணு டெலீட் பண்ணி விட்டுட்டான். ஆனால் இங்கே ஹீரோவோ ஹீரோயின் ரிப்ளை பண்ணுவான்னு வெயிட் பண்ணா, அவங்க அம்மா தான் ஹாப்பி பர்த்டே சொல்லி காசை போட்டு விட்டுருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வர அந்த ஜூனியர் பொண்ணு கிளம்பிட்டா. ஆல்ரெடி ஹீரோ கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோனை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அப்படி என்னதான் வேலையை வைப்பாங்கிற மாதிரி அதையே நினச்சிக்கிட்டு கொஞ்சம் சிரிக்கிறா, கோவப்படுறா. இன்னைக்கு ஃபுல்லாக மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவனோட எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கிறது எல்லாத்தையும் ஹாப்பியாக நினச்சி பார்த்துக்கிட்டு அவன் கொடுத்த பொம்மை எடுத்து மெசேஜ் பண்ணி திட்டிக்கிட்டோ கொஞ்சிக்கிட்டோ இருக்கா. இப்போ அடுத்த நாள் இவங்கள மேம் பார்த்துட்டு, 2 பேரும் 90 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா, சூப்பர் கீப் இட் அப்னு சொல்லிட்டு போக, எங்க ஹைஃபை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கொடுத்துட்டு, நேத்தியே சொல்லாமையா போயிட்டேன்னு கேட்க, நான் உனக்கு மெசேஜ் பண்ண நீ தான் ரிப்ளையே பண்ணலன்னு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ஜூனியர் பொண்ணு, ஹாப்பி பர்த்டே ஜூனியர் கோ, உங்களுக்காக நானே மேக் பண்ண கேக்குன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறா. ஹீரோயினை பார்த்துட்டு, ஒன்றும் தெரியாதவளாட்டம், உங்கள் 2 பேருக்கு ஆல்ரெடி தெரியுமான்னு கேட்க, எலக்டிவ் கோர்ஸ் ஒன்றா தான் படிக்கிறோம், உங்கள் 2 பேருக்கும் தெரியுமான்னு கேட்க, இவர் தான் என்னோட க்ரஷ் சொல்லியிருக்கல, அது இவர் தான் சொல்லிட்டு, இன்னைக்கு சீனியரோட பர்த்டேன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன, நான் பாருங்க என் கையாலேயே கொண்டு வந்திருக்கேன்னு ஹீரோக்கு கொடுக்க, ஓகே நீங்கள் பேசுங்க நான் போகிறேன்ட்டு ஹீரோயின் போக, அவளை பிடிச்சி ஒன்றா சாப்பிட்லான்னு சொன்னோம்லன்னு கேட்கவும், எனக்கு பசி இல்லை நீயே தனியாக சாப்பிடுன்ட்டு கிளம்பிட்டா. பின்னாடி போக விடாமல் இந்த புள்ள பிடிச்சிக்கிட்டு, மியா சீனியர் பிஸியாக இருக்காங்க, நம்ம 2 பேரும் சாப்பிட போகலாங்க, இல்லை நான் இப்போவே அவட்ட போகணும், அப்புறம் இந்த கேக்கு ரொம்ப தேங்க்யூ, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு கொடுக்க, அட நீங்களே சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டா. இங்கே ரூம்க்கு வந்த நம்ம ஹீரோயினுக்கு செம்ம காண்டு, அப்போ மார்க்காக மட்டும்தான் என் கூட பழகுனியா, இது கூட தெரியாம உனக்கு 90 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன்னு அந்த பொம்மையை தூக்கி வீச, ஃப்ரெண்ட் அதை கேட்ச் பிடிச்சிட்டு, என்ன அப்செட்டாக இருக்க, ஓ ஜெலஸில் இருக்கியான்னு கேட்க, யாருக்கு போறாம, நான் தான் ஒரு ஃபூல் மாதிரி அவனுக்கு கிளாஸில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், இவளுக்கு மேட்ச் மேக்கர் வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டிகிட்டு இருக்கா. யாரு அந்த ஜூனியர் பொண்ணு கோவையை லவ் பண்ணுறா, பரவாயில்லையே 2 பேரும் ஒன்று சேர்ந்தா நம்ம அட்வைஸில் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நமக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லடிங்க. கடுப்பில் அப்படியே திட்டிகிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த புள்ள என் கையால் செஞ்ச கேக்குன்னு கொண்டு வந்து நீட்டுறா. வேறு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு வேறு என்ன வேணும்னு கேட்க, நீ இப்போ அப்படியே போனால் நல்லா இருக்குமான்னு ஃப்ரெண்டே அனுப்பி விட்டுட்டா. கரெக்டாக நம்ம ஹீரோ வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்க, கட் பண்ணி விட்டு படுத்துக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் கேண்டீனில் பக்கத்தில் வந்து உட்கார வந்தா, பேக் வச்சுக்கிட்டா. ஸோ ஆப்போசிட்டில் போய் உட்காந்துக்கிட்டு, நேத்தியும் போயிட்டேன் என் மேலே கோவமான்னு கேட்க, கோவம் இல்லையேங்கிறா. கோவம் இல்லையா, அப்புறம் காலை எடுக்கல, அவசியம் இல்லை எடுக்கல, அப்போ என் மேலே கோவத்தில் தான் இருக்க, கிடையாது பார்த்தாலே தெரியுதுன்னு அவளை எப்படியாவது சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருந்தா, திரும்பவும் அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டா. இந்தாங்க சீனியர் இதை சாப்பிடுங்கன்னு வேற எடுத்து வச்சிட்டு இருக்க, கடுப்பில் போட்டு முதக்கிட்டு இருக்காளா. ஹே மியா மெதுவாக சாப்பிட இல்லைன்னா அடைச்சிக்குன்னு சொன்னாலும் வேகமாக சாப்பிட்டுக்கிட்டு, நான் சாப்பிட்டாச்சு கிளம்புறேன்ட்டு போக, ஹீரோ பிடிச்சிட்டு இரு உன்னோட நானும் வரேங்கிறான். உடனே அந்த பொண்ணு ஹீரோயினை பிடிச்சிக்கிட்டு, உங்கள் டேட்டை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சாரின்னு கேட்கவும், யார் இவனை டேட் பண்ணுறான்னு கையை தான் எடுத்தா, பார்த்தா கீழே விழுந்துட்டா. கேட்கறதுக்கு முன்னாடியே நான் ஓகே தான் எனக்கு ஒன்றும் ஆகலை, சீனியர் மேலெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. கடுப்பான ஹீரோயின் கிளம்பிட, எழுப்பி விடுங்களேன்னு கையை கொடுத்தா, அதான் உனக்கே ஒன்றும் ஆகலை நீ ஏன் இருந்துக்கோன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிட்டான். என்ன போனவன் அவன் ஷர்ட்டை விட்டுட்டு போயிட அதை எடுத்து வச்சுக்கிட்டா. இப்போ அடுத்த நாள் கிளாஸில் நம்ம ஹீரோயின் கடுப்பாக உட்காந்துட்டு இருக்க, ஏன் அப்செட்டாக இருக்குன்னு சொல்லி மேஜிக்லாம் பண்ணி லாலிபாப்பை கொடுக்க, ஹீரோ வர்றதால தான் அவன்கிட்ட அதை வாங்குறா.
ஏன் என்னோட மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணலன்னு கேட்க, ஓ நீ மெசேஜ் பண்ணையான்னு கேட்குறா. யுவான் உடனே அவள் விடிய விடிய என்னோட தான் சேட் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஏன் நீ இது செக் பண்ணது இல்லையான்னு கேட்குறான். சரி கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது உன்னோட பிளேஸ்க்கு போகணும்னு சொல்ல, ஒன்றும் தேவையில்ல, நீ இனிமேல் என்னோட பார்ட்னராகவே இருக்க போகிறது இல்லைங்கிறா. என்கிட்ட கேட்காமையே நீ பாட்டுக்கு முடிவு எடுத்துட்டு இருக்க, ஓ உன்கிட்ட வேற கேட்கணுமா நீவே கேட்க. அவன் உடனே வேணா 3 பேரும் சேர்ந்து உட்காந்துக்கலாம், மியாக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்ல. மியா உன்கிட்ட நான் கடைசியாக கேட்குறேன், சீரியஸாக தான் நீ சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்கும்போது லைட்டாக மனசு மாதிரி பேச வரும்போது கரெக்டாக அந்த ஜூனியர் பொண்ணு வந்துட்டா. விட்டுட்டு போன ஷர்ட்டை இவளே துவைச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் கையை பிடிச்சி வேற கொடுக்க ஹீரோனுக்கு கடுப்பாயிடுச்சு. யுவான் பேஸ்கெட் பால் விளையாட போலான்னு சொன்னால, வா போலான்னு அவனை கூப்பிட்டு கிளம்பிட. ஹீரோ பின்னாடியே போக ட்ரை பண்ணா இந்த புள்ள வேற விட மாட்டேங்குது. அட போமா அந்த பக்கம்னு சொல்லிட்டு இப்போ நேரம் சார்கிட்டே வந்துட்டான் அவன். கிளாஸ் இருக்கும்போது இங்கே நீ என்ன பண்ணுறேன்னு கேட்க, நான் கிளாஸை கட்டடிச்சிட்டேன், வேணா என்னை ஃபெயில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கோவத்தில் இருக்கான். சாருக்கு தெரிஞ்சு போச்சு இன்டைரக்டா, எதா இருந்தாலும் திரும்ப அவகிட்ட போய் பேசுடா எல்லாம் சரியாயிடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் யுவான் பேஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் மனசு வருந்திடுச்சு. ஸோ ஹீரோ கிட்ட சாரின்னு மெசேஜ் பண்ணா, மெசேஜே சென்ட் ஆகல, பார்த்தா பிளாக் பண்ணி விட்டுட்டான். கடுப்பாகதான் என்ன, ஏன் திரும்ப ஒரு மாதிரி முகம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த யுவான் வந்து பேசிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஓ டேட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, என்னோட பாய் ஃப்ரெண்டை எவ்வளோ தைரியம் தான் நீ செடியூஸ் பண்ணுவேன்னு ஹீரோயினை திட்டேன். டேட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஹீரோயின் சொன்னா. அவ உடனே பேபி நான் சொல்கிறேன், அவள் ரொம்ப எதிர்பார்க்குற பொண்ணு, அவள் கூட யாருமே பேராக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதான் பாவான்னு பார்த்து தான் அவளோட பேரானன்னு சொல்ல. என்ன யுவான் நீ பேசிட்டு இருக்க, நீயா தானே வந்து என் கூட பார்ட்னர் ஆகணும்னு சொன்னேன்னு கேட்க, மியா உன்னை ஜஸ்ட் நான் கிளாஸ்மேட்டாக மட்டும் தான் பார்க்குறேன், உன் கூட சேர்ந்தா மார்க் கிடைக்குங்கிறதுக்காக தான் சேர்ந்தேன், நீயே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுன்னு சொல்ல. ஓஹோ என்னோட பாய் ஃப்ரெண்டை நீ இப்படியெல்லாம் செடியூஸ் பண்ணுறேன்னு அந்த புள்ள ஹீரோனை பிடிச்சிட்டு கத்த ஆரம்பிச்சிருச்சு. போறவளையும் விட மாட்டேங்குது, சுற்றி நின்று எல்லாரும் வேடிக்கை வேற பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த கூட்டத்தில் அந்த ஜூனியர் பொண்ணு இதை வேற வீடியோ எடுத்துட்டு இருக்கா. என்ன பண்ற கையை விடுன்னு ஹீரோயின் தள்ளினதும் அந்த புள்ள ஹீரோனை அரைஞ்சிருச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அவமானமா போயிடுச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல. என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சாரி கேளுன்னு இந்த மனசச்சியே இல்லாத யுவான் வேற சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டான், பாலை எடுத்து அவன் மண்டை மேலே போட்டுட்டு, சாரி நீ தாண்டா கேட்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து உனக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லி கேட்குறான். யாரா நீ முதல்ல அந்த புள்ள கேட்க, நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, ஒழுங்கா சாரி கேட்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்ல. பாய் ஃப்ரெண்டு சொன்னதுல ஹீரோயினுக்கு சந்தோஷம். கடைசியாக கேட்குறேன், ஒழுங்கா சாரி கேட்டுரு, இல்லைன்னா போலீஸை பார்க்க வேண்டியது வந்துடும் சொல்ல. அந்த புள்ள சாரி கேட்டுருச்சு. ஸோ ஹீரோயினை கூப்பிட்டு அவன் கிளம்பிட, என்னை மன்னிச்சிடுமான்னு யுவான் சொல்லவும் அவனை அரைஞ்சிட்டு கிளம்பிடுச்சு அந்த புள்ள. நடந்ததெல்லாம் பார்த்து அந்த ஜூனியர் பொண்ணு, ஹீரோ பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்லிட்டான். ஸோ அந்த கடுப்பில் இருக்கா இவ, என்ன பண்ண போறாளோ. இங்கே ஹீரோ அப்போ என் மேலே இருக்க கோவத்தில் தான் யுவானோட போனியான்னு கேட்க, உன் பின்னாடி அப்பவும் ஜூனியர் பொண்ணுங்க சுற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க போலியான்னு கேட்குறா. யாரு அவளை சொல்றியா, நான் அவளை திரும்பி கூட பார்த்தது கிடையாது, நீயும் யுவானும் சேட் பண்ணிட்டு ஸ்மைல் பண்ணுறீங்கல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் கிடையாதுன்னு சொல்ல. அப்போ அதனால தான் என்ன பிளாக் பண்ணியான்னு கேட்கும்போது ஆமாங்கிறான். அப்போ உனக்கு ஜெலஸ் ஆகுது தானே, உண்மை சொல்லுன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ உன்னோட ஃபோனை வாங்கி அன்பிளாக் பண்ணி, இனிமேல் என்ன பிளாக் பண்ணாத, யாராவது புள்ளி பண்ணா அப்புறம் நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு கொடுக்க. அவன் கண்ணத்தை பார்த்துட்டு உனக்கு வலிக்குதான்னு கேட்கவும் ஆமாங்கிறா. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க, இவளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கு. சரி திரும்பவும் நீ கிளாஸ்க்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறா. பட் அவன் போகல போல. அடுத்த நாள் பார்த்தா கிளைண்ட்டை தான் மீட் பண்ணுறான் லா ஸ்டூடெண்ட்டில். இது ஒரு டிவோர்ஸ் கேஸு, சொத்துலேருந்து எல்லாத்தையும் பாதி பாதி பிரிச்சுக்கலாங்கிற மாதிரி இவங்க ஓகே பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் கூட கிடையாது, இந்த அக்ரிமெண்ட் படி பார்த்தா உங்களுக்கு இதில் பெனிஃபிட்டே கிடையாது, நல்லா யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அவர் இத்தனை வருஷம் வேலை செஞ்சு கொடுத்த காசால தான் எங்கள் குடும்பம் இந்த நிலைமையில இருக்கு, ஸோ அவருக்கும் சரி பாதி கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்ல. என்ன இருந்தாலும் உங்களுக்கு தான் இதில் கஷ்டங்கும் போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நீ கிளைண்ட் சொல்கிறபடி தானே கேட்கணும், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, காசை பற்றி மட்டுமே தான் யோசிப்பியா, நான் இங்கே எமோஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கத்த ஆரம்பிச்சிடேன். சாரிமான்னு ப்ரொஃபஸர் வந்துட்டாரு. ஆனால் ஹீரோவும் நான் தப்பாக எதுவுமே சொல்லையே, பெனிஃபிட்ஸ் தானே முக்கியம்னு வேற சொல்ல. எனக்கு இவன் லாயராகவே வேணாம் நந்தம்மா சொல்லிடுச்சு. ஓகே என்னை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ஆனாலும் நான் சொன்னதில் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போக. சாரி டென்ஷன் ஆகிட்டாரு. நீ எல்லாத்த பற்றியும் புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் அந்த கோர்ஸ்லேயே உன்னை சேர்த்து விட்டேன், ஆனால் இப்போ ரொம்பவே மோசமாக மாறி வந்திருக்கியே, இந்த இடத்த விட்டு மட்டும் போனேன், கடைசி வரைக்கும் இந்த கோர்ஸை நீ கம்ப்ளீட்டே பண்ண முடியாது பார்த்துக்கோன்னு திட்ட. கரெக்டாக இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து ஒரு நிமிஷம் அமைதியாக இருன்னு சொல்லி அவனை பிடிச்சி, சாரி மேம் இவன் பேசினது தப்பு தான், நான் இவனோட கிளாஸ்மேட்டு, ஒழுங்கா சாரி கேளுன்னு சாரி கேட்க வச்சிட்டு இருக்கா ஹீரோவை. ஆனால் அந்தம்மா அவனுக்கு இந்த பிள்ளைய உங்கள் ஸ்டூடெண்ட் ஆக்கிடுங்க பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட. நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஓடி வந்து,
நான் ஒரு ஃபேஷன் டிசைன் ஸ்டூடெண்ட், ஒரு மாடல் தான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க அதுக்கு. கொஞ்சம் எங்கள் ஃபோட்டோ ஷூட்க்கு மட்டும் வரீங்களான்னு சொல்லிட்டு எப்படியோ அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான். இது இவ டிசைன் பண்ண ட்ரெஸ் தான். ஹீரோவை அசிஸ்டன்ட் ஆக்கி வளைச்சு எப்படியோ ஃபோட்டோ சூப்பராக எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, பட் நீங்கள் தான் அதை நினைக்காம இருக்கீங்க. அதுக்காக தான் அவன் அப்படி சொன்னான். பட் அவன் சொன்னது தப்பு தாங்கிற மாதிரி இவளும் எடுத்து சொல்ல அந்த அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா, நீ எதுக்கு எல்லாம் ஆஃபீஸ்க்கு வந்தேன்னு கேட்கும்போது, நீ தான் கிளாஸ்க்கே வரலையாச்சே, அதான் உன்னை கூப்பிடலான்ட்டு வந்தேங்கிறா. எனிவே இன்னைக்கு பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. பட் நீ டிசைன் பண்ண ட்ரெஸ் அவங்களுக்கு கொடுத்துட்டியேன்னு கேட்க, நான் டிசைன் பண்ணுறது என்னால் எவ்வளோ வேணால் பண்ண முடியும். அதில் ஒருத்தங்க சந்தோஷப்படுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ என்னால் ஒருத்தர் சந்தோஷப்படுறாங்கன்னா எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம். என்ன ஒன்று, அவங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணியும் கடைசியில் இப்படி பிரிஞ்சு போகிறாங்களே. சரியாக பேச்சுவார்த்தை இல்லாதால தான் இந்த முடிவு பண்ணியிருப்பாங்க. என்ன இருந்தாலும் லவ்வை ரொம்ப தைரியத்தோடு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்ல, மியா நான் டிசைட் பண்ணிட்டேன், திரும்பவும் நான் கிளாஸ்க்கு வரேன். மார்க்குக்காக கிடையாது, உனக்காகன்னு சொல்கிறான். ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன். நீ சொன்னது கூட கரெக்டு தான், தைரியத்தோடு பேசுறது தான் லவ். ஸோ எந்த ஒரு வருத்தமும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன். என் கூட சேர உனக்கு விருப்பமான்னு கேட்க அவளும் சரின்னு சொல்லிட்டா. ஃப்ரெண்டை சந்தோஷமாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சாப்பிட வந்திருக்க, அவளை பற்றி தான் சுற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அடடே, என்னை பற்றி பேசுறது எனக்கும் தெரிஞ்சால் நானும் சேர்ந்து சிரிப்பேன்லன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் அடி வாங்கின அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணி பசங்கள்லாம் ரொம்ப ஈஸியானவங்க, என் பிடியிலிருந்து எப்படியும் தப்பிக்க முடியாதுன்னு இவ அவளுக்கு பண்ண அட்வைஸை கட் பண்ணி அந்த வீடியோ ஆடியோன்னு அந்த ஜூனியர் பொண்ணு ரிலீஸ் பண்ணி நம்ம ஹீரோனோட பேரையே கெடுத்துட்டான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து, நானும் அதை பார்த்தேன், பட் யார் பண்ணாங்கன்னு எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு நேராக அந்த புள்ளக்கிட்ட தான் கூப்பிட்டு வரான். இதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுமேன்னு அதை காட்டி கேட்க, சீனியர் இது நீங்களா, எதுக்காக மற்றவங்களோட பாய் ஃப்ரெண்டை திருடுறீங்கன்னு கேட்க, ஒழுங்கா சொல்லு, நீ தானே இதை பண்ண நம்ம ஹீரோயின் கேட்டா. நான் எதுக்காக இதை பண்ண போகிறேன், நீங்கள் வேற யாராவது லவ் பண்ணுறீங்கன்னா கோவை விட்டுட்டு போயிடுங்க, அவரோட ஃப்ளர்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல, நடிக்கிறத முதல் நிறுத்துறியா, போஸ்ட் பண்ண அக்கௌண்ட்டை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், அது நீ தான். வீடியோ ஆடியோவை இப்படி மிஸ்மேட்ச் பண்ணி இப்படி ஒருத்தர் பேரு கெடுக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லை? போலீஸ்கிட்ட போனால் என்ன நடக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்னு சொல்ல, சீனியர் மியா, நீங்களும் நானும் ஒரே நாளில் தான் கோவை மீட் பண்ணியிருக்கோம். உன்னை விட அதிகமாக நான் தான் அவரை லவ் பண்ணுறேன். உன்னை மாதிரி சீட் பண்ணுற ஒரு பொண்ணுக்கு என் கூட சேர்ந்து போட்டி போடவே தகுதி இல்லை. நான் அவளை விட எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டேன், ஏன் என்னை கண்டுக்க கூட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க, ஒருத்தரை லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. இதை நான் உனக்கு சொல்லி தரல, நீ முதல்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்ன பையன் கூனி எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நீ பண்ண தப்புக்கு சாரி கேட்டேனா போலீஸ்கிட்ட போக மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு, நீ பண்ண தப்புக்கு நீ ஏன் அனுபவிப்பன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். இதெல்லாம் பார்த்து கடுப்பானவன் அந்த பிரேஸ்லெட்டையே தூக்கி போட்டு உடைச்சிட்டா. இப்போ ஹீரோயின் கிட்ட, சாரி என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையுமேன்னு சொல்ல, உன் மேலே தப்பே கிடையாது, சொல்ல போனா நீ தான் வந்து என்னை காப்பாத்திருக்கன்னு சொல்ல, அவன் இவளையே குறுன்னு பார்த்துக்கிட்டு, என்ன திரும்ப அடிக்கிறது பட்டுருச்சா, அடி வாங்கிட்டே என்னன்னு கேட்க, அது பிளஷ்டா, உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுங்கிறா. எனக்கு நிஜமாவே புரியல, நீ ஏன் அழகா இருக்க, எதுக்காக அடிக்கடி இப்படி ஃபேஸ் மாத்திக்கிறேன்னு சொல்லி கேட்க, என்னது நான் அழகா இருக்கேனா, இப்போ அப்படித்தானே சொன்னேன்னு திரும்ப கேட்கும். அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு அப்படியே அவளை க்யூட்டாக கிஸ் பண்ணிட்டு, நீ அழகா இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளோ அப்படியே ஹாப்பியாக அவன் தோளில் சாஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே திரும்பி ரூமுக்கு வர அந்த ஜூனியர் பொண்ணு சாரி கேட்டு போஸ்ட் போட்டுட்டா. இந்த கோப்பையன் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், முன்னையே அப்படி இருந்தான்னு கேட்க, அவன் முன்னாடியிலேருந்தே அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்காக தான் சூட் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறான். அவன் தானே டாப் ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்காக இவன் ஒரு கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இதை பண்ணுறா. அடுத்த நாளே ஹீரோவை கடைக்கு கூட்டிகிட்டு வந்து, இது கஸ்டமைஸ்டாக உனக்காக ரெடி பண்ண போகிறதுன்னு சொல்லி அவனை அளவு எடுக்கும்போது கொஞ்சம் அங்கங்கே டச் ஆக அவனுக்கு ஷை ஆகிடுச்சு. ஓகே நான் எடுக்கிற கரெக்டான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், உன் முகையும் இப்படி ரெட் ஆகிடுச்சின்னு கேட்க, அப்படியெல்லாம் இல்லையேங்கிறா. ஓ நீ வெக்கப்படுறியான்னு கேட்க, சாச்சா அப்படியெல்லாம் இல்லைங்கவும், அவனும் அவன் மூஞ்சியை பிடிச்சி சுற்றி பார்த்துக்கிட்டு அப்படியே அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இப்போ நீ அளவு எடுக்கலான்னு சொல்ல, எடுத்து வர போதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு போல், தள்ளிக்கிட்டு தான் வராங்க. இப்படியே ஒரு 40 நிமிஷம் போனால் போய் ஹாஸ்டல் சேர்ந்துடலான்னு சொல்ல, ஐயோ சாமி என்னால் முடியாதுங்கிறா. தோ பக்கத்தில் தான் என் வீடு இருக்குது, அங்கே வேணால் ஸ்டே பண்ணிக்கலாமான்னு கேட்க, வீட்டை பார்த்துட்டு டே நீ ரிச்சாடான்னு கேட்கவும், லைட்டாங்கிறான். பட் அது கன்வீனியண்ட்டாக இருக்காதுல்லன்னு கேட்கும்போது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், பாத்ரூமில் கூட லாக் இருக்குது, கவலைப்படாதுன்னு சொல்ல, சச்சா நான் அதெல்லாம் சொல்லலை. ஆமாம் நீ இப்படி தான்
நிறைய பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கியோன்னு கேட்கவும், இல்லையே என் அம்மாவை தவிர வேறு யாரும் வந்தது இல்லைங்க. டேய் நான் சும்மா சொன்னடான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வராங்க. இவன் ஜாலியாக அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்க, ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு மேலே போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல, அவளும் குளிச்சுட்டு வந்து ஏதோ வித்தியாசமாக சவுண்டு கேட்குதுன்னு எட்டி பார்த்தா ஷவர் உடஞ்சி போச்சு. சரின்னு கீழே ஆஃப் பண்ணா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியுங்கிற மாதிரி இவன் சீன் போட திரும்ப ஆன் பண்ணி விட்டுட்டா. அட ஆஃப் பண்ணும் இல்லை தண்ணி வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லவும் அவள் விடவே மாட்டேங்கிறாளாம். பார்க்குற வர பார்த்தவ அவளை தூக்கி உட்கார வச்சு பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் என்ன அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் 2 பேரும் ஒன்றா தான் கிளாஸ்க்கு வராங்க. என்னடி நேற்று நைட் அவனோடவே தூங்கிட்டு போலேன்னு சொல்லி கேட்கும்போது, வாயை மூடு, பைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு வேறு வழி இல்லாமல் தான் போனேங்கிறா. இப்போ மேம் வந்து ஆல்மோஸ்ட் கிளாஸ்லாம் முடிய போகுது, இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன், நீங்கள் அதில் எப்படி நடந்துப்பீங்கன்னு சொல்லணும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது நைட்டுன்னு பார்த்து கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. பையனோட வீடு பக்கத்துலேயே இருக்கு, அங்கே ஸ்டே பண்ணலான்னு சொல்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்க, நம்ம ஹீரோயின் காரை சரி பண்ணிகிட்டே போகலான்னு சொல்லுவேன்னு சொல்ல, கார் பிரேக் டவுன் ஆகிடுச்சுல, என் வீட்டில் தங்கினா ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு இவன் சொல்லவும் கிளாஸே சிரிக்க ஒரு மாதிரி வெக்கமாக போயிடுச்சு. நேற்று நைட் குளிச்சுட்டு வந்து மாற்றி மாற்றி 2 பேரும் ஹேர் ட்ரை எல்லாம் பண்ணி வீட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. அப்படியே ஒன்றா நிலாவையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஃபோரில் கிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக தான் போயிருக்கு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காட்ட நம்ம ஹீரோ ஸ்பீச் கொடுக்குறான். ஹீரோயின் டிசைன் பண்ண ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். ஸோ அவங்க அப்படியே பேசிகிட்டு இருக்க, இவ அப்படியே மேமருந்து போய் அவனையே சைட் அடிச்சிட்டு இருக்கான். நல்லபடியாக முடிஞ்சதோ ஒன்றா சாப்பிட வந்திருக்காங்க. என்ன அந்த ஜூனியர் பொண்ணு திரும்ப கிது பேசினாலான்னு கேட்க, சேச்சா அவெல்லாம் பேசவே இல்லை. நீ யுவானோட பேசுறியா என்னன்னு கேட்க, அன்னையோடு சரி நான்லாம் அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை, சரி நம்ம ட்ரிங்கிங் கேம் விளாட்லாமான்னு சொல்லி ஹீரோயின் தோற்று போக அவள் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கான். நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுன்ட்டு ஹீரோ எழுந்து போக இவ தான் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போது ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையன் அவள் கூட சாப்பிட்டு இருந்த பொண்ணு எழுந்து போகவும் அவளோட ட்ரிங்க்ல ஏதோ ஒரு மாத்திரையை கலக்கிறத நம்ம ஹீரோயின் பார்த்துட்டா. ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் இதனோட ஃபைனல் பார்ட் தான் சீக்கிரமாகவே வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.